my dear scholars. Good evening to all. Welcome back to our channel DK Eduverse. Today I am talk about class 7th standard geography NCERT book la lesson 2 inside our earth. அந்த lesson தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். earthல என்னென்ன changesலாம் இருக்கு, இன்சைட்லயும் அவுட்சைட்லயும் என்ன சேஞ்சஸ் நடக்குது, earth வந்து எதனால ஆனது, ஸோ எல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். First one, interior of the earth. Just like an onion, the earth is made up of several concentric layers with one inside another. அதாவது earth வந்து ஒரு ஆனியன் ஷேப்பில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணும்போது அதனுடைய லேயர்ஸ் வந்து எப்படி இருக்குது இன்டீரியரில், ஸோ அதை மாதிரி நமக்கு ஏர்த்லேயும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த அப்பர்மோஸ்ட் லேயர் ஓவர் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்டு த க்ரஸ்ட். அப்பர்மோஸ்ட் லேயரை தான் நம்ம க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த க்ரஸ்ட் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னஸ்ட்டாக இருக்கும். இந்த லேயர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய கான்டினென்டல் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 35 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓஷன் ஃப்ளோர்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த மெயின் மினரல் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் த கான்டினென்டல் மாஸ் ஆர் சிலிக்கா அண்ட் அலுமினா. கான்டினென்டல் மாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சிலிக்கா அண்ட் அலுமினா இருக்கும். இதனுடைய காம்பினேஷன் வந்து சியால் அப்படின்னு சொல்கிறோம். Si for silica and Al for alumina. Next one, the oceanic crust. அது வந்து எந்த காம்பினேஷனில் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். இதை வந்து சிமா அப்படின்னு சொல்கிறோம். Si for silica and Ma for magnesium. Next one, க்ரஸ்ட்டு. நம்ம பார்த்தோம் இல்லையா க்ரஸ்ட் ஏரியா. இந்த க்ரஸ்ட் ஏரியாவிலேருந்து கீழே இறங்கி வர வர அந்த பார்ட்டை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேண்டல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேண்டல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது க்ரஸ்ட் ஏரியாவிலேருந்து கீழே இறங்கி வர எவ்வளோ டெப்த்து வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டெப்த்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓஷனிக் க்ரஸ்ட்டு, ஓஷன், கான்டினென்ட், கான்டினென்டல் க்ரஸ்ட். ஸோ இதனுடைய ப்ராசஸ் தான் நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம். சிலிக்கா அண்ட் அலுமினா சியால் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓஷனிக் க்ரஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம், இதனுடைய காம்பினேஷன் சிமா. ஸோ இது எல்லாமே இந்த ஓஷனிக் க்ரஸ்ட்டில் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன், டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டீப்பஸ்ட் மைன் இன் த வேர்ல்ட் இஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது இந்த டீப்பஸ்ட் மைன், மைன் மீன்ஸ் சுரங்கம் அர்த்தம். வேர்ல்டுலேயே ரொம்ப ஆழமான சுரங்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இட் இஸ் அபவுட் 4 கிலோமீட்டர்ஸ் டீப். In search for oil, engineers have dug a hole about 6 kilometers. அதாவது ஆயில் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்க 6 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க ஆழத்தை, அதாவது குழியை வந்து தோண்டியிருக்காங்க. ஆக்சுவலாக 4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஆழம் தோண்டினா போதும், ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 6 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஆழத்தை தோண்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டு ரீச் டு த சென்டர் ஆஃப் த எர்த். சென்டர் ஆஃப் த ஏர்த்துக்கு நம்மளால் போக முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆனால் 6000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டீப் ஆன் த ஓஷன் ஃப்ளோரில் போனோம் அப்படின்னா போகிறதுக்கு நமக்கு குழி தோண்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது த இன்னர்மோஸ்ட் லேயர் இஸ் த கோர். அதாவது இன்னர்மோஸ்ட் லேயரை நம்ம என்ன சொல்கிறோன்னா கோர் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும்னா 3500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது எதனால் ஆனது அப்படின்னா நிக்கல் அண்ட் அயான். அதனுடைய காம்பினேஷன் என்ன அப்படின்னா நைஃப்.
Ni for nickel and Fe for ferrous. இதனுடைய காம்பினேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அயன் கிடைக்கும். இந்த கோரில் சென்ட்ரல் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் பிளேஸில் வந்து என்ன வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது வந்து அந்த சென்ட்ரல் கோரில் அதிகமாக இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. The innermost layer is the core with a radius of about 3500 km. It is mainly made up of nickel and iron. பார்த்தோம் இல்லையா, and is called knife. Ni for nickel and Fe for ferrous. Example iron. The center core has very high temperature and pressure. Already பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு do you know பார்க்கலாம். இந்த do you knowல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the crust forms only 1% of the volume of the earth. 1% வால்யூமில் தான் earthல இருக்குது. 84% consist of mantle and 15% makes the core. 84% mantle-ம் 15% வந்து கோரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதனுடைய ரேடியஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா earthல 6371 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதனுடைய ரேடியஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். ராக்ஸ்னால் என்ன, மினரல்ஸ்னால் என்ன? ராக்ஸ்ன்றது பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம், மினரல்ஸ்ன்றது வந்து கனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராக்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்த்தில் அவுட்டர் லேயரில் நிறைய டைப்ஸில் நமக்கு வந்து இந்த ராக்ஸ் வந்து இருக்குது. ராக்ஸ்னால் பாறைகள்னு அர்த்தம். பாறைகள் வந்து எப்படி உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் மாஸ் அண்ட் மினரல் மேட்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராக் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The earth crust is made up of various type of rocks. Any natural mass of mineral matter that makes up the earth crust is called a rock. Rockனா என்னன்னு புரிஞ்சுதா? Next one, rocks can be different color, size and texture. Rocks வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், சைஸில் இருக்கும். டெக்ஸ்சர் மீன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஷேப், அதாவது அதனுடைய அளவுலேயும் நிறைய சேஞ்சஸ்ஸு இருக்கும். நெக்ஸ்ட்டு அதனுடைய ஷேப்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். இக்னீஷியஸ் ராக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நமக்கு வேல்கனோஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேல்கனோஸ்லேருந்து நெருப்பு வரும், நெருப்பு பிழம்பு மாதிரி வரும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மால்டன் மக்மா. இந்த மக்மா வந்து என்ன ஆகும், கூலாகி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது இக்னீஷியஸ் ராக்காக மாறும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ் ஆர் ப்ரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இக்னீஷியஸ் ராக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. இன்ட்ரூசிவ் ராக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரூசிவ் ராக்ஸ்னால் இன்டீரியரில் ஏர்த்தினுடைய சர்ஃபேஸில் ஒரு ரெட் கலரில் ஒரு பிழம்பு மாதிரி, அதாவது மால்டன் மக்மா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆகி மெல்ட் ஆகி லாவாவாக நமக்கு வந்து வெளியே கொண்டு வரும் ஏர்த் சர்ஃபேஸில். ஸோ இதை தான் ஸ்பீடாக என்ன ஆகும், இது கூல் டவுன் ஆகி ஒரு சாலிட் ஃபார்மில் மாறும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், இன்டீரியர் அதாவது இன்ட்ரூசிவ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது க்ரஸ்ட் ஏரியாவிலேருந்து வெளியே வரும்போது நமக்கு என்ன பண்ணும், இந்த எக்ஸ்ட்ரூசிவ் அதாவது இக்னீஷியஸ் ராக்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து டக்கன் பிளாட்டியூ, இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சால்ட் ராக் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த இக்னீஷியஸ் ராக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது
அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராக்ஸ் வந்து ஃபால் டவுன் ஆகும்போது, அதாவது ராக்ஸ் ரோல் டவுன் ஆகும்போது, கீழே விழும்போது அதில் நிறைய கிராக்ஸ் ஏற்பட்டு விரிசல் விட்டு ப்ரோக் டவுன் ஆகி என்ன ஆகும், சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக மாறும். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செடிமெண்ட்ஸ் என்ன பண்ணும், அதனுடைய டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செடிமெண்ட்ரி ராக்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, செடிமெண்ட்ஸ்லேருந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட்டட் ஆகி எதன் மூலமாக, ஏரு, வாட்டர், நெக்ஸ்ட் ஒன் வந்து விண்டு, இது மூலமாக நமக்கு என்ன பண்ணும், டிரான்ஸ்போர்ட் ஆகி செடிமெண்ட்ரி ராக்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, sandstones made from grains of sands, அதாவது மணல் கற்கள்லேருந்து அது என்ன சின்ன சின்ன மணலாக வந்து நமக்கு கிடைக்கும். அதை மாதிரி மணல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராக்ஸில் ஃபாசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாசல்ஸ் அப்படின்னா புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். இது வந்து நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்னாகும், ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல அப்படியே இருந்ததுன்னா அது என்னவா மாறும் அப்படின்னா ஃபாசல்ஸாக மாறும். ஸோ புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். நெக்ஸ்ட்டு இக்னீஷியஸ் பார்த்தாச்சு, செடிமெண்ட்ரி ராக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெட்டமார்பிக் ராக்ஸ். இது என்ன ஆகும், எப்படி நமக்கு கிடைக்கும்? மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து இக்னீஷியஸ் ராக்ஸும் செடிமெண்ட்ரி ராக்ஸும் என்ன ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி சேஞ்சஸை உண்டு பண்ணி நமக்கு வந்து மெட்டமார்பிக் ராக்ஸாக மாறும். இது வந்து அதிக ஈட்டையும் ப்ரெஷரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கிளே சேஞ்சஸ் இன்டு ஸ்லேட். கிளே வந்து ஸ்லேட் அந்த மெட்டீரியலாக மாறும். நெக்ஸ்ட்டு லைம் ஸ்டோன் இன்டு மார்பிள்ஸ், பளிங்கு கற்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இக்னீஷியஸ் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்தது? இது வந்து லத்தீன் வேர்டு. இக்னீஷியஸ் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா ஃபயர். ஃபயர்ன்ற மீனிங்கை இக்னீஷியஸ் நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு செடிமெண்ட்ரி, இதுவும் என்ன லத்தீன் வேர்டு தான். செடிமெண்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். செடிமெண்ட்ரம் அப்படின்னா செட்டில் டவுன் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு மெட்டமார்பிக் அப்படின்னா க்ரீக் வேர்ட். மெட்டமார்ஃபோஸ் அப்படின்னு சொல்கிறோம், சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் ராக்ஸை பார்த்துட்டோம். இக்னீஷியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராக்ஸ். இந்த ராக்ஸ் வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ராக்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். The odd rocks are used for making roads, houses and buildings. Hard rocks, ரொம்ப கடினமான பாறைகள்லாம் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்கிங் ரோட்ஸ், ஹவுசஸ் அண்ட் பில்டிங்ஸ். வீடு கட்டுறதுக்கும் பில்டிங்ஸ் கட்டுறதுக்கும் ரோடை வந்து நம்ம மேக் பண்ணவும் இந்த ஹார்ட் ராக்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம நிறைய கேம்ஸ்லாம் வந்து விளையாடலாம். என்னென்ன கேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7 ஸ்டோன்ஸ், பித்து அப்படின்னு சொல்கிறோம், ஹாப்ஸ்காட்ச், நொண்டி விளையாட்டுன்னு சொல்லுவோம், ஸோ அந்த கேமு. நெக்ஸ்ட்டு 5 ஸ்டோன்ஸ், 5 கற்கள் சேர்த்து விளையாடுற விளையாட்டு. இதை வந்து நம்ம விளையாடுவோம். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு விளையாடுற கேம்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க
கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, நெய்பர்ஸ் கிட்ட கேளுங்க, இது மாதிரி விளையாட்டுலாம் நீங்கள் விளையாடிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, the red fort is made up of red sandstones. அதாவது ரெட் சாண்ட்ஸ்டோன்ஸை வச்சு தான் இந்த ரெட் ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தாஜ்மஹால் இஸ் மேட் அப் ஆஃப் ஒயிட் மார்பிள்ஸை வச்சு தான் தாஜ்மஹாலை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு இதை மாதிரி சம் மொமெண்ட்ஸ் அதாவது இருக்கிற ராக்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண பில்டிங்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராக் சைக்கிள். இந்த ராக் சைக்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ராக்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ராக்னுடைய டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த ராக் சைக்கிள் எப்படி நடக்குது, அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்னென்ன பார்த்தோம், இக்னீஷியஸ் ராக்ஸ் பார்த்தோம், செடிமெண்ட்ரி ராக்ஸ் பார்த்தோம், மெட்டமார்பிக் ராக்ஸ் பார்த்தோம். ஸோ அதனுடைய ஃபார்மேஷன் தான் இந்த ராக் சைக்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு மக்மா, அதாவது வால்கனோஸ் எரிஞ்சு ஃபயராக க்ரியேட் பண்ணி ஒரு நெருப்பு பிழம்பாக நமக்கு வந்து கூல்டவுன் ஆகி வெளியே வரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மக்மா என்ன ஆகும், இக்னீஷியஸ் ராக்காக நமக்கு சேஞ்ச் ஆகும். இந்த இக்னீஷியஸ் ராக்ஸ் வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக விரிசல் விட்டு உடைந்து கிராச்சஸ் ஆகி கிராக் ஆகி அது என்ன பண்ணும், டிரான்ஸ்போர்ட்டட் ஆகி அண்ட் டெபாசிட்டட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ராக்ஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக உடஞ்சி அதை வந்து க்ரியேட் பண்ணி அது என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு செடிமெண்ட்ரி ராக்ஸாக மாறும். இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்ன ஆகும், மெட்டமார்பிக் ராக்ஸாக நமக்கு ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால் உங்களுக்கு என்ன ஆகும், மெட்டமார்பிக் ராக்ஸாக க்ரியேட் ஆகும். மறுபடியும் இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து என்ன ஆகும், மக்மா ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு பிக்சர் வைஸில் கொடுத்துருக்காங்க. See the picture, magma, igneous rock, sediments, sedimentary rocks, next one metamorphic rocks, then go to magma stage. magma ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். one type of rocks changes to another type of certain condition. அதாவது ஒரு சைக்கிள் மெத்தடுக்கு அது வந்து ஒரு கண்டிஷனை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ராக் ஃப்ரம் ஒன் டு அனதர் இஸ் நோன் ஆஸ் அ ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராக் சைக்கிள் என்ன பண்ணும், மால்டன் மக்மா ஸ்டேஜ்லேருந்து கூல்டவுன் ஆகி அது என்ன ஆகும், இக்னீஷியஸ் ராக்காக மாறும். இந்த இக்னீஷியஸ் ராக் வந்து என்ன ஆகும், ப்ரோக் டவுன் ஆகி ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக டிரான்ஸ்போர்ட்டட் ஆகி டெபாசிட்டட் ஆகி செடிமெண்ட்ரி ராக்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால் நமக்கு மெட்டமார்பிக் ராக்ஸாக மாறும். தென் மெட்டமார்பிக் ராக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால் மெல்ட் டவுன் ஆகி நமக்கு மால்டன் மக்மாவாக க்ரியேட் ஆகும். ஸோ இதனுடைய சைக்கிள் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஃபார் லாஸ்ட் பேரா. ராக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினரல்ஸ். அதாவது ராக்ஸில் வந்து நிறைய மினரல்ஸ், டிஃப்ரெண்ட்ஸ் மினரல்ஸ் வந்து இருக்குது. இந்த மினரல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேச்சுரலாக, அதாவது இயற்கையாகவே அதனுடைய சப்ஸ்டன்சஸ்லாம் வந்து இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், நெக்ஸ்ட்டு கெமிக்கல் காம்போசிஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினரல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன் கைண்ட்.
ஹியூமன் கைண்டுக்கு இந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சம் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபியூயல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோல், நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம். நமக்கு என்னென்ன ஃப்ளூயல்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது, எதற்காக தேவைப்படுதுன்னா சிலிண்டருக்கு, நம்ம கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கோல், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், இதெல்லாம் நமக்கு வந்து அதிகமாக பெட்ரோலியம் இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது. தேர் ஆல்சோ யூஸ் இன் இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு அயன் அண்ட் அலுமினியம் வந்து நிறைய யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கோல்ட், யுரேனியம் எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து மெடிசனில் நமக்கு ஃபெர்டிலைசராக நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினரல்ஸ். மினரல்ஸ் ஆர் நேச்சுரல் அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் which have certain physical properties and defined chemical composition. Next, minerals are very important to humankind. Some are used as fuels, for example, coal, natural gas and petroleum. They are also used in industries, iron and aluminium. Industries நிறைய நமக்கு iron and aluminium யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ தேர் ஆர் ஆல்சோ யூஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அயன், அலுமினியம், கோல்ட், யுரேனியம் எக்ஸட்ரா, இன் மெடிசன், இன் ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸட்ரா. ஸோ நமக்கு இந்த ராக்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டியர் ஸ்காலர்ஸ், இந்த வீடியோவில் கிரேட் 7th ஸ்டாண்டர்ட் NCERT புக்கில் லெசன் 2 இன்சைட் அவர் எர்த் லெசன் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இந்த ஏர்த்தில் இன்சைடில் என்னெல்லாம் நடக்குது தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் இந்த லெசன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்காலர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.